இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அதிமுக விவகாரத்தில் இந்த பரபரப்பான தீர்ப்பு உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்திருக்கு. திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்மோடு இணைகிறார். மீண்டும் அதிமுக பந்து தேர்தல் ஆணையத்தில் சின்னத்துக்கு சிக்கலா அப்படிங்கிற கேள்வி இயல்பாவே அரசியல் அரங்கத்தில் எழுந்திருந்தானே? இல்ல சார், இப்போ அதிமுக நீக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மாதமே ஒரு வழக்கு போட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு மனு கொடுத்தே இருப்பாங்க. இதை வைத்துக் கொண்டெல்லாம் ஒரு நீதிமன்றமோ அல்லது ஆணையமோ கணக்கு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதம் விசாரித்துக் கொண்டு எப்படி கட்சி இருக்குங்க? இப்போ அதாவது அந்த தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது எந்த கட்சி நடத்தக்கூடாது, சின்னத்தை பயன்படக்கூடாது, அப்ப எதுவுமே செய்ய கட்சி முடக்கி வச்சா கட்சி எப்படி இயங்க முடியும்? அப்போ இந்த கேள்வியில வருதுங்க. நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் அதிமுக நிச்சயமாக பரிகாரம் தேடும். இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தாங்க, அது பெரிய விஷயமா அல்ல. ஏன்னா தேர்தல் கமிஷன் இதுல தலையிட வேண்டும் என்று விரும்புகிறதா அல்லது அதுக்கான அதிகாரம் இருக்கிறதா என்பதெல்லாம் தெரியுங்க. தேர்தல் ஆணையம் தலையிட விரும்புதுன்னு நினைக்கிறீங்களா? இது ஆன் இட்ஸ் அக்கார்ட் இது நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படிதான் நீங்க கருதுங்க. ஏன்னா இவ்வளவு அக்கறையாது ஏற்கனவே நீங்க உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க, அப்ப சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது. அதுல இறுதி தீர்ப்பு வந்த பிறகுதான் முடிவெடுக்க போறதாக தேர்தல் கமிஷன் சொல்லுச்சுங்க. இப்ப மீண்டும் பாத்தீங்கன்னா தன்னிச்சையா உள்ள வரலையே. இதுல ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில உள்ள வந்துச்சு. இந்த தடையை நீக்க கோரி கூட தேர்தல் ஆணையம் சொல்லல, புகழேந்தி ஓபி ரவீந்திரநாத் தான் கோரி இருக்கிறாங்க. சோ தேர்தல் ஆணையத்துக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குன்னு நீங்க எப்படி சந்தேகப்படுறீங்க? இல்ல என்னங்க சார், இப்ப நீங்க எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி வர்றாங்க இல்லைங்களா? இப்ப நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் இருக்குது வர்றாங்க இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்து இவங்களுக்கு உத்தரவிட்ட போது அந்த மாற்றை சொல்லுங்க. அப்போ இன்னும் ஓராண்டு காலத்துக்குள்ளாகவே தேர்தல் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுப்பது, அதை மனு அளிப்பது, கருத்துக்களை சொல்லும்போது சந்தேகத்துக்கு பண்ணிருங்க. ஆனா நிச்சயமாக அதிமுகவுக்கு என்ன மாதிரி சந்தேகம் வருது உங்களுக்கு? என்ன சந்தேகம்? இல்ல சார், இப்போ தேர்தல் கமிஷனுக்கு என்று சில வரைமுறைகளுக்கு மறுக்கல, சின்ன ஒதுக்கீட்டுல அதிகாரம் இருக்கு மறுக்கல. ஆனா உச்ச நீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் என்று சொல்லிய பிறகு அது சென்னை உயர் நீதிமன்றமும் நீங்க சிவில் நீதிமன்றத்தில் பாத்துக்கன்னு சொல்லி பிறகு அதன் அடிப்படையில் முடிவுகள் சொல்ல பிறகு அப்ப இப்போ ஒரு மனுக்காக சார் இதை விசாரிக்க வித்துட்டதே உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தான். அதுக்கப்புறம் தான் தேர்தல் கமிஷன் உள்ளவே வருது. ஆமா சார், அது ஓகே, அது ஓகே. ஏற்கனவே முன்னுக்கு புறமான சில தீர்ப்புகள் இப்ப நீங்க அளிக்கிற போது இது சந்தேகம். இப்போ ஒரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு சொன்னா யார் மேல சந்தேகம்? தேர்தல் ஆணையத்து மேல? எனக்கு இல்ல, தேர்தல் ஆணையத்து மேல சந்தேகம். தேர்தல் ஆணையமே நீங்க ஒரு வேலை இப்ப நீங்க ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்ன அரசியல் காரணம்? வெளிப்படை சொல்ல முடியாதுங்க. நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தடையாணமிட்டு மீண்டும் அதுல எந்த பிரச்சனையும் பார்த்துக் கொள்ளுங்க. இது ஒன்றும் தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கையில உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதுக்கு பின்புலத்துல அரசியல் காரணம் இருக்குன்னு நீங்க சந்தேகிக்கிறீங்க? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா இது மாதிரியான குளறுபடிகளை ஒண்ணு இல்ல சார், இந்த மனு வருகிற போது இதை தள்ளுபடி செய்யாமல் மீண்டும் மீண்டும் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் என்னங்க? அது நீதிமன்றம் சொல்லிருக்கு. இப்ப கூட மேல்முறையீட்டுக்கு தேர்தல் ஆணையம் போல புகழேந்தி ரவீந்திரநாத்தும் போயிருக்கிறாங்க. அது போனாங்க. இதுக்கு முன்பா பாருங்க, இதுக்கு முன்பாக நீங்க நீதிமன்றத்துக்கு போன பிறகு அவரு மனு தேர்தல் கமிஷன் தர்றாங்க, அந்த மனுவை பரிசீலிக்கல, நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த நீதிமன்றத்திலே தேர்தல் கமிஷன் சில விளக்குகள் தருது. அதன் பிறகு அவர்கள் கொடுத்து விளக்கமே போதுங்க. ஆனா அதற்கு சில வாய்ப்புகளை தேர்தல் கமிஷன் தருதுங்க. அது வியப்பா இருக்குது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.